ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டயலெக்ட்ரிக்ஸ் அண்ட் பாசிவ் டயலெக்ட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் டயலெக்ட்ரிக்னா என்ன பார்த்தீங்கன்னா அதோட பேர்லேயே இருக்கும் ஆக்டிவ். ஓகே, தட் மீன்ஸ் இட் இஸ் ஆக்டிவ்லி அக்செப்ட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈஸியாக என்ன பண்ணணும், நமக்கு ரிசீவ் பண்ணும். ஓகே, தட் மீன்ஸ் இட் இஸ் கேப்பபிள் டு ஸ்டோர் த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஓகேங்களா? எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கேப்பபிள் இருக்கோ அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது ஆக்டிவ் டயலெக்ட்ரிக். சரிங்களா? அதே சமயம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மெட்டீரியலும் நமக்கு ஆக்டிவ் டயலெக்ட்ரிக் தான். சரிங்களா? ஸோ நாட் ஓன்லி இட் இஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் பட் இட் சுட் பி ஏ டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ பாசிவ் டயலெக்ட்ரிக்னா என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கேப்பபிள் அதுக்கு இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் தான் நமக்கு பாசிவ் டயலெக்ட்ரிக். சரிங்களா? நான் எழுதி வச்சிருக்கேன், அப்படியே பாருங்க. ஸோ ஆக்டிவ் டயலெக்ட்ரிக். ஓகேங்களா? ஆக்டிவ்னா என்ன, நமக்கு ஆக்டிவா இருக்கிறது. எதுக்கு ஆக்டிவா இருக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆக்டிவா இருக்கிறது. ஓகே, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும், எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தட் மீன்ஸ் நாட் ஓன்லி ஸ்டோர் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பட் ஆல்சோ இட் சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும், நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஆக்டிவ் டயலெக்ட்ரிக். ஓகே, ஸோ இட் கேப்பபிள் டு ஸ்டோர் த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஓகேலா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் டயலெக்ட்ரிக். நமக்கு தெரியும் டை எலக்ட்ரிக்னா என்ன சொன்னா டூ போல்ஸ் or two opposite poles are separated by a small distance, that is called as dielectric material when subjected to the electric field. Okay, so when dielectrics is subjected to external electric field, the dielectrics is actively accept the electricity. Okay, that means electric energy actively accept the electricity, and also then they are called as active material or active dielectric material or active dielectrics. Okay, so then passive dielectrics என்ன அப்படின்னா கண்டக்ஷன் மட்டுமே அங்கே இருக்காது. ஓகேங்களா? ஸோ தட் கண்டக்ஷன் வில் நாட் டேக் பிளேஸ் டு தீஸ் dielectrics and also the passive dielectrics restrict the flow of electrical energy into this. ஓகேங்களா? ஸோ passive dielectric என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எதுக்கு? ஃப்ளோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் தான் நமக்கு passive dielectrics and also these dielectrics also called as insulating material. ஓகேங்களா? இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னா நமக்கு என்னன்னா நம்ம அந்த காப்பர் மேலே நமக்கு ஒரு சேஃப்டி மெட்டீரியல் போடுவோம் இல்லை, ப்ளூ கலர், எல்லோ கலர், பிளாக் கலரில் இருக்கும். அந்த மெட்டீரியல் பேர் தான் நமக்கு பாசிவ் மெட்டீரியல். அதுக்கு பேர் தான் நமக்கு இன்சுலேட்டர்ஸ். ஓகே, இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ். இட் டஸ் நாட் கண்டக்ட் கரண்ட் அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ நோன் அஸ் பேட் கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இது ஆக்டிவ் டயலெக்ட்ரிக் அண்ட் பாசிவ் டயலெக்ட்ரிக். ஸோ ஆக்டிவ் டயலெக்ட்ரிக்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். பாசிவ் டயலெக்ட்ரிக் அது இருக்காது. ஓகே, இதுதான் நமக்கு பேசிக் கான்செப்ட். இதில் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் லைட்டாக பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னென்ன மெட்டீரியல் வந்து நமக்கு ஆக்டிவ் டயலெக்ட்ரிக் பாசிவ் டயலெக்ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேலா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் நமக்கு 6 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேலா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துங்க. ஸோ அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஆக்டிவ் டயலெக்ட்ரிக் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? பீசோனா நமக்கு என்ன தெரியும், ப்ரெஷர். ஓகேங்களா? ஸ்குவீஸ். ஓகேங்களா? ஸ்குவீஸ்னு அர்த்தம் ப்ரெஷர். ஓகே, தட் மீன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது. ஃபெரோ எலக்ட்ரிக்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணது முன்னாடி அங்கே டைபோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வேணா பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்னா நமக்கு என்ன, பைரோனா நமக்கு ஹீட். ஓகே, ஹீட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்சார், டிரான்ஸ்டியூசர் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ்லாம் நமக்கு ஆக்டிவ் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாசிவ் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸு, ரப்பர், மைக்கா, பேப்பர், பாலிமர், அப்புறம் பாலிஸ்டின், அப்புறம் பாலிவினைல் குளோரைடு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு பாசிவ் டயலெக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் டயலெக்ட்ரிக், பாசிவ் டயலெக்ட்ரிக் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் சர்க்யூட் போர்டு சப்ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? சர்க்யூட் போர்டு சப்ஸ்டேட்னா இசி டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த சர்க்யூட், அந்த ஐசி, இந்த ரெசிஸ்டர்ஸில் வச்சு கனெக்ட் பண்ணுவோம்னா அந்த மெட்டீரியல். ஓகே, ஸோ அப்புறம் ஹை எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிவ் டயலெக்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டயலெக்ட்ரிக்ஸ் வந்து சாலிட் ஃபார்மில், லிக்விட் ஃபார்ம், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டயலெக்ட்ரிக்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மில் என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நைலான், பிவிசி, பேக்கலைட், ஊல், அப்புறம் அஸ்பெஸ்டோஸ், அப்புறம் செராமிக் ஃபேமிலிஸ். ஓகே, செராமிக் ஃபேமிலிஸ்ல நமக்கு என்ன வரும், நமக்கு கிளாஸ்ல வரும். சரிங்களா? அடுத்தது நமக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், மினரல் இன்சுலேட்டிங் ஆயில்ஸ், அப்புறம் சிந்தட்டிக் இன்சுலேட்டிங் ஆயில்ஸ்லாம் நமக்கு என்ன வரும்னா நமக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு கேசியஸ் ஸ்டேட்ல என்ன டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர். ஓகேங்களா? நைட்ரஜன், ஏர் தான் நமக்கு இருக்குது இம்பார்ட்டண்டான ஒரு நேச்சுரல்
எக்ஸாம்பிள் ஓகே. ஏன்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டராக இருந்தால் என்ன நடக்கும் நினச்சி பாருங்க, நம்ம எல்லாரும் ஷாக் ஆயிரும். ஓகே, தட் இஸ் மிஸ்ட்ரி ஆஃப் நேச்சர். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு மீறி நடக்கிறது. ஓகே, சக்தி இருக்குது, நேச்சருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா நினச்சி நம்ம ஒரு ஆக்சிஜன் கேஸோ நைட்ரஜன் கேஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணும், காற்றுலேயே வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, அதுதான் நேச்சர். ஏர், நைட்ரஜன் அண்டு சல்ஃபர், ஹெக்ஸாஃப்ளூரைட் அண்டு இனர்ட் கேஸஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் லிக்விட் அண்ட் கேஸஸ் ஸ்டேஜில் இருக்கிற நமக்கு டயஎலக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு டைம் பார்த்துங்க, அப்படியே எழுதி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா, வேறு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டாபிக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஒரு தம்ஸ் அப் போட்டுங்க அப்படியே. தேங்க்யூ. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, அந்த கிளாரிட்டி, ஸ்பெல்லிங் எழுதுறது, ஓகேங்களா, எதாக இருந்தாலும் சரி. ஓகே.